இதில் நான் படிக்கிறதுக்கு இங்கே எனக்கு தெரிஞ்சது ஒப்பொழுத்து இது இருக்குது. அப்புறம் வந்து இங்கே உடைய ஸ்ரீ இதில் நான் படிக்கிறதுக்கு இங்கே எனக்கு தெரிஞ்சது ஒப்பொழுத்து இது இருக்குது. அப்புறம் வந்து இங்கே உடைய ஸ்ரீ கையில் உடைய ஸ்ரீ ராஜ தேவர், அவ்வளோதான் எனக்கு படிக்க தெரியுது. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 3rd May. நேற்று நம்ம வந்துட்டு எங்கே போயிருந்தோம்னா கண் நிறைந்த பெருமாள் கோவில் அது ஒன்று போயிருந்தோம். அப்புறம் வந்து தஞ்சை பெரிய கோயில் பார்த்துருந்தோம் இல்லையா, பெருவுடையார் கோயில். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா மருந்தீஸ்வரர் கோயில். இது பட்டுக்கோட்டையில் பக்கத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். மருந்தீஸ்வரர் கோயில் போகிறோம். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் வந்து 2-3 பீச்சஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வந்துட்டு போகிற வழியில் ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளம்ப போகிறோம், வாங்க. வணக்கம் மக்களே, கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து காலையில் டிஃபன் முடிச்சிட்டோம். டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சுவல் பிளான் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ண என்னென்னா, அது ஒரு கோயில் சொன்னோம் இல்லையா, மருந்தீஸ்வரர் கோயில். அந்த கோயில் போயிட்டு அங்கேருந்து மனோரா பீச்சுன்னு ஒரு பீச் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு. நம்ம வந்து மனோரா பீச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு மனோரா பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் வந்து மருந்தீஸ்வரர் கோயில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எந்த ரூட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, வல்லத்துலேருந்து அவுட்டர் பைபாஸ் எடுத்து தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதை கிராஸ் பண்ணி அப்படியே நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா பட்டுக்கோட்டை ரூட் எடுத்து போக போகிறோம். ஓகேவா? நம்ம வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நீங்களும் என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணிகிட்டே வாங்க. ஆக்சுவலி இப்போ நான் வந்து இந்த ரூட்டை உங்களுக்கு தெளிவாகவே நான் காட்ட போகிறேன். என்னென்னா ஒவ்வொரு நம்ம ஊரையும் கிராஸ் பண்ணும்போதும் அந்த ஊரோட நேம் போர்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வர்றேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பட்டுக்கோட்டை ரூட் எடுக்க போகிறோம். தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை ரூட் எடுத்து அங்கேருந்து எப்படியெல்லாம் போகிறோம், மனோரா பீச்சுக்கு எந்த ரூட்டில் போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாகவே காட்டுறேன். ஓகேவா? வாங்க மக்களே, என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். சென்டர் மீடியனில் பாருங்கள், அந்த செடி, அதில் இருக்கிற அந்த பிங்க் கலர் பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதை ரசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டலாம். இது நம்ம பைபாஸுங்கிறனால நம்மளுக்கு பெரிய அளவுக்கு டிராஃபிக்கும் கிடையாது. அப்படியே ஃப்ரீயாக போயிட்டுருக்குறோம். நார்மலான ஸ்பீடில் ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ளோவில் நம்ம போயிட்டே இருக்கிறோம். இந்த சென்டர் மீடியில் கூட அந்த பூ வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. அந்த பிங்க் கலர் பூ ரொம்ப அட்ராக்டிவ். இது நம்ம என்ன சொல்லுவோன்னா காகித பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காகித பூ அப்படின்னு. அதுதான் இங்கே இருக்குது. பட் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் இந்த ரூட்டில். மக்களே, பைபாஸ்லேருந்து கீழே இறங்க போகிறோம், சர்வீஸ் ரோடில் ஏற போகிறோம். இந்த போர்டை பாருங்கள், நாகப்பட்டினம் மன்னார்குடின்னு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், மன்னார்குடி ரூட் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோன்னா ரைட் கட் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம வந்து அண்டர் பைபாஸ் வழி நம்ம போக போகிறோம்.
ஓகேவா? ஸோ இங்கேருந்து ரைட்டு கட் பண்ணி மன்னார்குடி ரூட் எடுக்கிறோம். அங்கேருந்து அப்புறம் என்னென்ன ரூட்டில் என்னென்ன ஊரெல்லாம் கிராஸ் பண்ணி அந்த மனோரா பீச்சை வந்துட்டு அடைய போகிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். எனக்கு இந்த தஞ்சாவூரில் நிறைய மெமரிஸ் இருக்குது. அதாவது கோல்டன் மெமரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போக போக இந்த ட்ராவலில் உங்கள்கிட்ட சொல்லிட்டே வரேன். இப்போ நம்ம அண்டர் பைபாஸ் வழியாக ரைட்டு கட் பண்ணி மன்னார்குடி ரூட்டை எடுக்க போகிறோம். எஸ், டர்ன் பண்ணிட்டோம். இங்கேருந்து அடுத்து எந்த ரூட்டு, இங்கேருந்து அடுத்த ஊர் எது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த போர்டை பாருங்கள். எந்த ஊருக்கெலாம் போகுது அப்படின்னா ஒரத்தநாடு, திருத்துறைப்பூண்டி, அறந்தாங்கி இந்த வழியான ரோடில் தான் நம்ம போகிறோம். அப்புறம் என்னோடய மெமரிஸ் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். அப்படி வியந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டால் அது அவ்வளோ பெரிய விஷயமானலாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. பட் அது வியந்து பார்த்தது கூட இப்போ கிடையாது. நான் சின்ன வயசில் நான் வியந்து பார்த்துருக்கேன். அதெல்லாம் அது நான் சொன்னால் அது நீங்கள் வந்து எதுவும் இது ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் நிஜமாகவே நான் நிறைய வியந்திருக்கேன். ஸோ இது வந்து புதுப்பட்டினம். இப்போ நம்ம ரைட்டில் கட் பண்ணால் புதுப்பட்டினம். ஆக்சுவலி என்னென்னா, சின்ன வயசில் நம்ம நிறைய எல்லா ஊர்களுக்கும் போக மாட்டோம் இல்லையா. நம்ம பொது தேர்வு விடுமுறை வந்த உடனே என்ன பண்ணுவோன்னா, நம்ம சொந்தக்காரங்க வீட்டுகளுக்கு போவோம். ஒரு மாதம் தங்குவோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ லீவ் விட்டாச்சு அப்படின்னா, அதாவது பொது தேர்வு விடுமுறை வந்துருச்சு அப்படிங்கும்போது நாங்கள் 1 மாதம் 1.5 மாதம் தஞ்சாவூரில் தான் வருவோம். தஞ்சாவூரில் ஒரு 1.5 மாதம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த டைமில் என் மைண்டில் பட்டது, நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பா, அந்த பொண்ணுங்க ஸ்கூட்டி, பொண்ணுங்கன்னா பொண்ணுங்க பொம்பளைங்கலாம் சொல்கிறேன், ஸ்கூட்டி ஓட்டும் போது நம்ம முன்னாடியோ பின்னாடியோ இல்லை சைட்லேயே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம போகணும். ஆக்சுவலி இது தப்பான, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, பொம்பளைங்களுக்கு சரியாக வண்டி ஓட்ட தெரியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்கலாக வண்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குமோன்னு என்னோடய எண்ணம். இன்னொன்று என்னென்னா மென்டலியாகவும் அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட் அந்த வண்டியை ஓட்ட மாட்டாங்க. இதை நான் நிறைய பார்த்துருக்கேன். இது சரியாக தப்பான்னு எனக்கு நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து பொண்ணுங்க வந்துட்டு குறைச்சி பேசுன்னு நினைக்காதீங்க. நிஜமாகவே நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் நிறைய எல்லாம் சொல்கிற மாதிரி லெஃப்ட்டில் சிக்னல் போட்டு ரைட்டில் போவாங்க, ரைட்டில் சிக்னல் போட்டு லெஃப்ட்டில் போவாங்க, அந்த மாதிரி நான் சொல்லலை. நான் வந்து அவங்களோட ஃபிசிக்கலாகவே அவங்களுக்கு அந்த வண்டி ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த இது கொஞ்சம் கம்மியாக இருக்குதோ, ஏன்னா அவங்க வெயிட்டை வந்துட்டு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலையோன்னு ஒரு எண்ணம் இருக்குது. ரெண்டாவது கான்ஃபிடென்ட் லெவல் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி இந்த ரோட்டில் வண்டி ஓட்டும் போது. அதனால் அந்த மாதிரி தடுமாறுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அவ்வளோதானே தவிர அவங்கள வந்து அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணி அந்த விஷயத்துக்காக நான் சொல்லலை. என்னோடய மைண்டில் பட்டதை சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, பேக் டு த டாபிக். இப்போது தஞ்சாவூர், நான் வந்து சின்ன வயசில் எக்ஸாம்ஸ் முடித்த உடனே இங்கே வருவோம், எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வருவோம். அங்கே வந்துட்டு எனக்கு 3 அக்கா, அது போக என் கூட பிறந்த ஒரு அக்கா, நான். இப்போ எத்தனை ஆச்சு? 5 பேர் ஆச்சா. அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா, அப்போ 7 பேர் ஆச்சா. ஸோ எல்லோரும் அந்த வீட்டில் தான் இருப்போம். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அந்த தஞ்சாவூரில் 1.5 மாதம் இருந்துட்டு ரிட்டன் ஊருக்கு போகும்போது இருக்கக்கூடிய அந்த வலி இருக்குதே அப்பா, அது மனசு அப்படியே கனமாக இருக்கும். நம்ம ஊருக்கு போகும்போது அந்த நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க சின்ன வயசில். கைஸ், நம்ம பட்டுக்கோட்டை நெருங்கிட்டோம். உங்களுக்கு தெரியுதா? பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, செங்கிப்பட்டி அந்த ரூட்டு. இன்னொரு போர்டு கூட இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எந்தெந்த ஊரில் இருக்குன்னா, அதை பார்த்தீங்கன்னா மனோரா பீச், மனோரா அதுதாங்க, அங்கே தாங்க நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு பீச்சில் கொஞ்சம் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அங்கே ஸ்பெஷல் என்னென்னா, மனோரா பீச்சில் வந்து போட்டிங் இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ போட்டிங் இருக்கும். ஸோ மெயினாக அந்த போட்டிங்காக தான் போகிறோம். அது போக அது பக்கத்தில் ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு கோட்டை மாதிரி, ஃபோர்ட்னால் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. நான் உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த 2 இடத்துக்காக தான் நம்ம மனோரா பீச்சை போய் பார்க்க போகிறோம். ஒன்று மனோரா பீச்சில் என்ன இருக்குன்னா, ஒன்று போட்டிங் இருக்குது, இன்னொன்று ஒரு சின்ன ஃபோர்ட் மாதிரி ஒன்று இருக்குது, இன்னொரு 3ஆவது விஷயம் என்னென்னா லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயம் தான் இருக்குது மனோரா பீச்சில். அதை போய் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம நேராக கோயிலுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ வாங்க, நம்ம அடுத்து இந்த டாப்பிக்கை நம்ம இடையில அதை மறந்துடுறேன். சரி, மறுபடியும் நம்ம மலரும் நினைவுகளுக்கு வந்துடுவோம்.
அப்போ பார்த்திங்கன்னா 1.5 மாதம் எப்படி போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும், அவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு வியக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு அந்த வயசில் நான் பார்த்து வியந்த விஷயம் அப்படின்னு. அது என்னென்னா, ஒரு நிமிஷங்க, பட்டுக்கோட்டைக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. வாங்க அப்படியே பட்டுக்கோட்டை வழியாக மனோரா பீச்சு போவோம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்ல வந்தேன்னா, தஞ்சாவூரில் நான் பார்த்த வியந்த விஷயம் என்னன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ தஞ்சாவூர் ஃபுல்லாக சுற்றி பார்த்ததில்லை. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அந்த ஏஜில் பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணுங்க, அதாவது சின்ன பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, வயசு கொஞ்சம் மெச்சூர்டான பொண்ணுங்களாக, மெச்சூர்டு மீன்ஸ் வயசில் ஏஜ்டான பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, அவங்களாம் மேக்ஸிமம் ஒரு 95 to 100% நான் பார்த்தவங்க 95 to 100% தான் நான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே சைக்கிள் ஓட்டுவாங்கங்க. இது என்ன வியப்பு அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து நான் பொண்ணுங்க சைக்கிள் ஓட்டி நான் பார்த்ததே இல்லை, பொம்பளைங்க சைக்கிள் ஓட்டி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே சைக்கிள் ஓட்டுவாங்க. இது அந்த வயசில் எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ உள்ள சூழ்நிலை நீங்கள் மைண்டில் வச்சு யோசிக்காதீங்க, அந்த டைமில் யோசிங்க. அந்த டைமில் இந்த மாதிரி பொண்ணுங்க சைக்கிள் ஓட்டுறதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்கும். ஸோ நினைக்கிறேன், ஏன்டா தஞ்சாவூரில் வியந்து பார்க்குற அளவுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, இதைத்தானா நீ பார்த்து வியந்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த சின்ன வயசில் எனக்கு அது ஒரு வியப்பான விஷயந்தாங்க. நிஜமாகவே சொல்ல ரொம்ப வியப்பான விஷயந்தான் அது எனக்கு. அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த தஞ்சாவூர் வந்துட்டோன்னா காலையில் எந்திக்கிறது, வேப்பங்குச்சியை உடச்சி பள்ளி தேய்க்கிறது, பாத்ரூம்லாம் எங்கே இருக்குது, எல்லா கொல்லை பக்கம் ஓட வேண்டியது தான், போயிட்டு வர வேண்டியது. எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிணறு இருக்கும், கிணத்துல தண்ணி அரைச்சி குளிப்போம், அப்புறம் பகல் ஃபுல்லாக விளையாடுவோம். அப்புறம் சைக்கிள் நீங்கள் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, இப்போ நிறைய பேர் இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்து வாடகை கிடைக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டதே தஞ்சாவூரில் தான். அதுவும் பெரிய சைக்கிள், நம்ம தெரியும்ல உங்களுக்கு, பெரிய சைக்கிள்னு சொல்லி மீன்ஸ் பழைய காலத்தில் ஒரு பெரிய சைக்கிள் இருக்கும் இல்லையா, அந்த சைக்கிள் ஹெர்குலஸ் சைக்கிள் நினைக்கிறேன், ஹெர்குலஸாக ஹீரோவாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஹெர்குலஸ் தான் நினைக்கிறேன். அந்த சைக்கிளில் தான் நான் ஃபஸ்ட்டு படித்தேன் சைக்கிள் ஓட்டுறதுக்கு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்து வாடகை கிடைக்கும். 1 மணி நேரத்துக்கு ₹1 ₹2 எவ்வளவோ இருக்கும், எனக்கு நான் சரியாக ஞாபகம் இல்லை. அந்த டைமில் சைக்கிள் வாடகை எடுத்து ஓட்டுறது, அதுலேயும் பெரிய சைக்கிள் வந்து நமக்கு கால் எட்டாது இல்லையா, சீட்டில் உட்காந்து ஓட்ட முடியாது, குரங்கு பெடல் போட்டு அடிப்போம். யாருக்காவது இப்போ நிறைய பேருக்கு குரங்கு பெடல்னால் என்னன்னு தெரியாது. குரங்கு பெடல் அடித்தவங்க இல்லை குரங்கு பெடல்னால் என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குங்க குரங்கு பெடல் அடிக்கிறது. அதாவது அந்த பெடல் இருக்கு இல்லையா, ஃபுல் ரவுண்டு சுற்ற மாட்டோம். ஒரு காலை வந்து லெஃப்ட் சைடு காலில் ஒரு பெடலில் வச்சுக்குவோம், ரைட் சைடு காலில் உள்ள அந்த சைக்கிளோடைய அந்த ட்ரையாங்குலர் போர்ஷன் சென்டரில் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டு அந்த பக்கம் பெடலில் ஒரு காலை வச்சுக்கிட்டு ஆஃப் பெடல் தான் போடுவோம். பச்சக்குன்னு ஆஃப் பெடல் போட்டு போயிட்டே இருப்போம். செம்ம காமெடியாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃப் பெடல் போட்டு, அதை வந்து குரங்கு பெடல்னு சொல்லுவோம் நாங்கள். குரங்கு பெடல் போட்டு நாங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்போம். அங்கே தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் தஞ்சாவூரில் எனக்கு மெமரிஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி தஞ்சாவூர் வந்து அந்த 1.5 மாதத்தில் மேக்ஸிமம் வீட்டில் தான் இருப்போம் வைங்களேன். அதிகபட்சம் போகிறது எங்கே போவோம்னா பெரிய கோயில் போவோம், பெருவுடையார் கோயில் இருக்கு இல்லையா, அந்த பெருவுடையார் கோயில் போவோம். அதை தாண்டி பார்த்தாங்கன்னா அதை கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா மணிக்கூண்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். அவ்வளோதான். ஒரு ஈவினிங் டைமில் போயாச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வருவோம். ஸோ அவ்வளோதான். அதில் பெருசாக வந்து சுற்றி பார்க்குறதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த டைமில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோதான். ஸோ இது இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும். அது ஒரு காலங்க. இப்போல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த காலத்தில் நம்ம வந்து வெளியூரில் போய் தங்கி ஸ்டே பண்ணி நம்ம உறவினர்கள் வீட்டில் போய் தங்கி அந்த டைமை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அக்கா தங்கச்சிகளோட அண்ணன் தம்பிகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நினச்சி பார்க்கவே அவ்வளோ மெமரிஸ். இப்போ நீங்கள் கோல்டன் மெமரிஸாக இருக்கும். நீங்கள் நைட்டு அப்படியே படுத்திங்கன்னு வச்சிங்கன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் படுத்துட்டு அதை யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படியே அந்த நினைவுகள் வந்துட்டு உங்களை வந்து ஒரு மாதிரி அழுத்தம். இன்னொரு போர்டு வருது, அது எந்த ஊருன்னு பார்த்துருவோம் இருங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு நாகப்பட்டினம் போயிடலாம், ரைட் சைடில் போனீங்கன்னா மீமிசல், தொண்டி, ராமேஸ்வரம் அந்த ரூட்டு காட்டுது. இப்போ நம்ம இந்த ரூட்டில் நேராக போயிட்டு ரைட் எடுக்க போகிறோம். ரைட்டில் தான் நமக்கு வந்துட்டு என்ன ஊர் இருக்குது, மனோரா. அது மினோராவான்னு கரெக்டாக தெரியலையா, மனோரா தான், மனோரா பீச் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த டெட் எண்ட்லேருந்து ரைட் எடுக்க போகிறோம். ஓகேவா? எஸ். இப்போ ரைட் எடுத்துகிட்டு இன்னும் பக்கத்தில் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு
5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரீச் ஆகிடலாம், மன்னோரா பீச்சுக்கு ரீச் ஆகிடலாம். ஆமாங்க, அவ்வளோதான். இந்த தஞ்சாவூர் மெமரிஸை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். செம்ம ஹாப்பி உங்களோட ஷேர் பண்ணதில். ஏன்னா இந்த மெமரிஸை வந்துட்டு நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட கோல்டன் மெமரிஸாக இருக்கிறது அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த சுகமே தனி தான். நிறைய பேருக்கு அனுபவங்கள் இருக்கும். அந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்கும். அந்த 80s கிட்ஸோட 90s கிட்ஸுக்கு, ஆமாம் 80s கிட்ஸ் 90s கிட்ஸுக்கு தான் இந்த அனுபவங்கள் அதிகமாக இருக்கும். இப்போலாம் பசங்க ஊர் போகிறாங்களான்னு எனக்கு தெரியல, ஊரில் போயிட்டு என்ஜாய் பண்ணுறாங்களான்னு தெரில. மேபி போகிறவங்க போகலாம். இப்போ நம்ம நெருங்கிட்டோம். என்னென்ன அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நெருங்கிட்டு வந்துட்டோங்க, பக்கத்தில் நெருங்கிட்டோம். மனோரா பீச்சுக்கிட்ட வந்துவிட்டோம். ரைட்டு இந்த போதில் டேன் ஆகுதில்ல, இந்த டேன் ஆகி ரோடு வருதில்ல, இன்னும் கொஞ்சம் உள்ளே போயாச்சுன்னா வந்துடும். இதுலேயே பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயே அவங்களுக்கு லைட் ஹவுஸ் கூட தெரியும், கலங்கரை விளக்கம் இருக்கும். கலங்கரை விளக்கம் கூட நம்ம போகலாம். தெரிஞ்சு பாருங்க, பார்த்தீங்களா, தெரியுதா? ரெட் கலரில் ஒரு பெரிய பில்டிங் தெரியுதா? ஆக்சுவலாக அதுதான் லைட் ஹவுஸு. லைட் ஹவுஸ் இல்லை, லைட் ஹவுஸு. ஸோ அதுவும் போய் பார்க்கலாம். அப்படியே நேராக போனீங்கன்னா பீச்சு தான். செம்மையாக பார்க்குறது, இப்போ உள்ளேருந்து வெளியே பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. பீச்சில் இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த காற்று எல்லாமே அனுபவிக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஒயிட் கலர் பில்டிங்கு. இதுதான் நான் சொன்ன சின்ன ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது நான் சொன்னது. அதை நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பீச்சுக்கு போயிடலாம். பீச்சுக்கு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, செய்ய வேண்டியது போட்டிங். ஓகேவா? ஒரு சின்ன ஒரு 20 to 30 மினிட்ஸு ட்ராவலில் ஒரு சின்ன போட்டிங் இருக்குது. அதில் போவோம், போய் என்ஜாய் பண்ணுவோம். அந்த போட்டிங்கில் போகிறதெல்லாம் அவங்களுக்கு நான் காட்டுறேன். என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம சேனலை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு தடவை பார்த்தாலும் ஃபுல்லாக பார்த்துடுங்க. ஸோ நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் சப்போர்ட் இப்போ லாஸ்ட்டு வீடியோக்கும் அதுக்கு முந்தின வீடியோலாம் நல்லா சப்போர்ட் வந்திருக்கு எனக்கு. பட் இந்த வீடியோலையும் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பீச்சில் போய் போட்டிங் போவோம். போட்டில் ஏறி உட்காந்தாச்சு. போட்டு இன்னும் கிளம்ப போகுது. போட்டு கிளம்பும் போது அப்படியே வீடியோ எடுக்கிறேன். போட்டு ஃபுல்லாக அடிச்சுங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுது. தெரியுமா? 10 தெரியும். மணி 1:30 ஆகுது. ஸோ இப்போ கிளம்ப வேண்டியதுதான். போயிட்டு போட் வந்து மூவ் ஆகும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். போட்டிங் கிளம்பியாச்சு. நான் ஒரு கார்னரில் உட்காந்துருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் வந்து நான் எதுவும் பேசலை, நீங்கள் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். போட்டிங் என்ஜாய் பண்ணுங்கள், நானே என்ஜாய் பண்ண போகிறேன்.
அவ்வளோதாங்க. போட்டிங்கு முடிச்சுட்டு நம்ம வந்து நான் சொன்னேன்லையா ஒரு சின்ன கோட்டை மாதிரி இருக்கும், சின்ன ஃபோர்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், நமக்கு வந்து பாதை இல்லாமல் இல்லை, சின்னதாக ஒரு கம்பு ஏதோ கேட்டுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச கேட்டு. இந்த கேட்டை சும்மா பாலை மாதிரி போட்டு அது வழியாக நம்ம நடந்து உள்ளே போகணும். தெரியுதா உங்களுக்கு? கேட்டில் ஏதோ ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்குது, அதை போட்டு நடந்து உள்ளே போகணும். வாங்க நம்மளும் போவோம். அதாவது கேட்டுங்க, இங்கே பாருங்கள், சவுக்கு கட்டையை வச்சு கட்டி விட்ருக்காங்க. சவுக்கு கட்டை இந்த பாருங்கள், என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கிற இடம். சவுக்கு கட்டை வச்சு கட்டி அந்த பக்கம் நம்ம கடந்து போகணும். என்ன பண்ணுறது, ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால இங்கே அகழி மாதிரி சுற்றி தோண்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது. வாங்க இந்த கட்டை மேலே நடந்து அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஆக்சுவலி கேஸ் இது என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனு, எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு எதுவுமே தெரியல. பட் இருந்தாலும் வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோ குழு 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 குழுன்னு காற்று, அந்த சில்லுன்னு இருக்குது. அந்த காற்று ஃப்ளோ அப்படி சூப்பராக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே பெருசாக இல்லை. ஜஸ்ட்டு பார்த்து ரசிக்கலாம், அவ்வளோதான். எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு இது இப்படி இது எப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா ரசிச்சுக்கிட்டே போக வேண்டியது தான். அப்புறம் இது ரெனோவேஷன் நடக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட இருக்குது. இதில் வந்து சென்டரில் ஒரு ஒரு ஆர்கிடெக்ட் இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் நம்ம உள்ளே ஏறி போகலாம். அது ஒரு ஃப்ளோர்ஸ் இருக்குது, நீங்கள் தெரியுது இல்லையா உங்களுக்கு, அந்த ஃப்ளோரில் ஏறி மேலே போகலாம். பட் இப்போ அதை அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா இப்போ ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால அலோவ் பண்ணுறதில்ல.